டிஎன்ஏ 2025 ரவுண்ட் 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சீட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, என்ன கோர்ஸ்க்கு இந்த காலேஜஸ்ல சீட் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுல ஏன் சீட் அவைலபிளாக இருக்கு அப்படின்னா, ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. ஸோ ரவுண்ட் 1ல வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க, அதுல வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த காலேஜஸ்ல ஓவர் ஆயிடுச்சு, இல்லை ஒரு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம இதை மாதிரி நம்ம இம்பார்ட்டன்டான நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ்ன்றது இந்த வேகன்சி லிஸ்ட்டை வச்சு தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஹெச்டின்னு வச்சுக்கோங்களேன், அதுல சிஎஸ்சி கோர்ஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம ரவுண்ட் 2ல நம்ம சிஎஸ்சி கோர்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அதுல சீட்ஸ் அவைலபிள் கிடையாது. நம்ம கொடுக்கறதுனால நம்ம டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதுல சீட் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த இது சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம வைக்கிறன்றது அது யூஸ்லெஸ் தான். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்ட் 2க்கான வேக்கன்சி லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 10 காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழில் இருக்க பார்த்துடலாம். இதில் வந்து என்ன கோர்ஸுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துறேன். இதில் வந்து நான் கோர்சஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது சைடில் வந்து நம்ம வந்து சீட் வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே அதை வந்து ரீட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக வைக்கலாம். ஏன்னா சீட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த காலேஜ் வருமா வராதான்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக டாப் காலேஜஸில் இருக்குது. இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக், சிஎஸ்சி இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓசியிலேருந்து எம்பிசி வரைக்கும் இருக்க யாருக்குமே சீட்ஸ் இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு எஸ்சியிலேருந்து எஸ்டிக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் காலேஜ் வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர் டாப் காலேஜ்னே சொல்லலாம். இதில் சிஎஸ்சி, ஏஎம்எல், சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எதுலேயுமே சீட்ஸ் கிடையாது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன், ட்ரிபிள்இ, இசிஎஸ்எஸ், எலக்ட்ரிக்ஸ் எஸ்எஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ், மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓசியிலேருந்து எம்பிசிக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறையா சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு ஆல் த கோர்சஸ்க்குமே. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லோ கலரில். அதே மாதிரி பிசிஎம்லேருந்து எஸ்டி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது பிஹெச்டி காலேஜில். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுற காலேஜ். நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்துடலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இது வந்து டாப் காலேஜ் இன் சென்னையில். ஏடிஎஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஏஎம்எல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிஎஸ்சி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி. இதுக்கு ஆல்மோஸ்ட் நிறையா சீட்ஸ் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் வந்து சீட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஏடிஎஸ் சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைனு, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி. இதில் வந்து சீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு 5 கோர்சஸ்க்கு வந்து சீட்டு வந்து ஓசிபிசிக்கு இல்லவே இல்லை. ஸோ இது நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக பாருங்கள், ஏன்னா சஃபுல்லாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஆட்டோனமஸ். ஏடிஎஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ஐடி, மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ். இதில் வந்து நிறையா இது வந்து ஓசியிலேருந்து பிசிஎம் வரைக்கும் சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்பிசிலேருந்து எஸ்டிக்கு தான் மோர் தென் சீட்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ குமரகுரும் ஒரு நல்ல காலேஜ்னே சொல்லலாம் கோயம்புத்தூரில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இது ஏடிஎஸ், சிஎஸ்சி, ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், சிஎஸ்சி, இசிஇ, இசிஇ ஸ்பெக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, மெக்கானிக்கல், சிஎஸ்சி. இதில் சீட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஓசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பனரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஈரோடு ஜோனில் இருக்குது. ஆக்சுவலி இது ஏடிஎஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஏஎம்எல் பயோடெக்னாலஜி, சிஎஸ்பிஎஸ், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ். இதில் வந்து ஓசி பிசிஎம்க்கு வந்து இந்த சிஎஸ் லெவல் கோர்சஸில் வந்து சீட்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் அது கரெக்டாக பாருங்கள் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. மிச்சம் எல்லாமே சீட்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஏன்னு தெரியல, பனரியம்மன் வந்து ஃபில் ஆகலை இந்த வருஷம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. லாஸ்ட் வந்து 2 கேம்பஸ் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரே கேம்பஸாக மாற்றிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிருக்கு. ஏடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், சிவில் இன்ஜினியரிங், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் ப்ரோக்ராமு, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகிருக்கு. ஓசியிலேருந்து பிசி வரைக்கும் பாருங்களேன், எம்பிசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து நிறையா சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. மிச்சம் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து
கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது. அதுவுமே லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரொம்பவே சீக்கிரமாக ஃபில் ஆகிருக்கு சிகிஸ்னால. நெக்ஸ்ட்டு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டானமஸ் சென்னை, இல்லை ஏடிஎஸ் ஏரோநாட்டிக்கல், ஏஎம்எல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், கெமிக்கல், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எல்லாமே ஓசிலேருந்து எம்பிசி வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. மிச்ச கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ராஜலட்சுமி வந்து செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த ஏடிஎஸ், சிஎஸ்சி, ஏஎம்எல், பயோடெக்னாலஜி, சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல். இதில் ஓசிலேருந்து எஸ்சி ஸ்டூடெண்ட் வரைக்கும் நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து இந்த சிஎஸ்சி, இசிக்கு மட்டும் சீட்ஸே இல்லை. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா எம்பிசிக்கு வந்து 3 சீட் தான் இருக்குது இசியில். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஎஸ்சி, இசியில் வந்து சீட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ நம்ம சீட் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா ஷியோராக உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோஸை நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு வந்து ரவுண்ட் 2 வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும், இந்த கோர்ஸ் இந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இதெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ரவுண்ட் 2 வந்து நம்ம பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அப்படிதான், அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும், ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரீ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இல்லை எனக்கு கவுன்சிலிங்ல வந்து கிடைக்குமான்றது டவுட்டாக இருக்குது அப்படின்னா பயப்பட வேணாம். கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.